ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பாகிஸ்தானி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரா பவுடர், மஞ்சத்தூள், சால்ட்டு, கசூரி மேத்தி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சமாக, வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகா, நெய் கொஞ்சமாக, பட்டர் ஒரு பீஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதும் அதில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்து, கரம் மசாலா தூளையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துலாம். இப்போ இந்த தூளுங்களோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இங்கே எடுத்து வச்சுருக்கிற தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம். சிக்கனும் நல்லா வெந்து வரட்டும். ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். நீ இல்லையே நான் இல்லையே, நீ போகும் முன்னே அன்பே நான் சாகிறேன். நீயே என் உயிரே, எனக்குள் உன் உயிரே, கண்கள் மூடி அழுகிறேன், கரைகிறேன், என்னை பிரிகிறேன். இப்போது சிக்கன் நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற
ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ந்ததும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு பீஸ் பட்டர் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். பாகிஸ்தானி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நான்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.